ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம செவ்வாழை பழத்தை வச்சு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2 செவ்வாழை பழத்தை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 1 கப் ரவை, 1 கப் திருவண்ண தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, 1 கப் சர்க்கரை, 1 கப் பால் எடுத்திருக்கேன். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடை அடுப்பில் வச்சாச்சு. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம பழத்தை உள்ள ஆட் பண்ணிடலாம். பழம் நல்லா வதங்கி கிளுகிளுன்னு ஆனதுக்கப்புறமா இது கூட 1 கப் ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கூட 1 கப் திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரவை வந்து நமக்கு நல்லா வதங்கணும். அதுக்காண்டி 1 கப் கட்டியாக காய்ச்சி ஆற வச்சு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரவை வந்து நல்லா வதங்கிடுங்க. ரவை தேங்காய் பனானா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை உருண்டை பிடிக்கணும். ஹீட் ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இனி வந்து நம்ம இதை உருண்டை பிடிக்கலாம். எனக்கு வந்து நல்லா உருண்டை ஷேப்பில் வரலைங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னதாகவோ பெருசாக அழகாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே லைட்டாக கீ தடவிட்டு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும்லாம் இல்லைங்க. 4 சொல்லி லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அவ்வளோதான். ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான பனானா பால்ஸ் ரெடி. அதுக்கு மேலே லைட்டாக நட்ஸையும் பிச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கிட்ஸுக்கு இதை கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.